தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா அப்போ தான் பேச ஆரம்பித்த காலங்க. அதாவது பேசும் படம் எடுக்க ஆரம்பித்த காலம். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமா அப்படிங்கிறது இயக்குநர்களோட கையிலேருந்து நடிகர்களோட கைக்கு வர ஆரம்பிச்சது. 1934ங்க தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருந்த காலம். அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1936 பி.யு. சின்னப்பா அவருமே தமிழ் சினிமாவுக்கு வந்த காலம். லிட்டரலாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு புது நடிகர் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வச்சாருங்க. எம்.கே. ராதா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயோடேட்டா. ஆயிரத்தி 1909 பிறக்கிறாருங்க எம்.கே. ராதா அவர்கள். அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா கந்தசாமி முதலியார் ஒரு நாடக கம்பெனி வச்சு நடத்திட்டு வராருங்க. அந்த கம்பெனியில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வராரு. இவர் என்னதான் நாடக கம்பெனியில் ஒர்க் பண்ணாலுமே இவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. சினிமா எப்படி கற்றுக்கலாம்னு யோசிக்கிறவர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படங்கள் வெளியாகும் இல்லையா, அந்த ஹாலிவுட் படங்களை தொடர்ந்து பார்க்குறாரு. அதுவும் அவரோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் பார்ப்பாருங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாடக நடிப்புக்கும் சரி சினிமா நடிப்புக்கும் சரி என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி நம்ம நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு போகலான்னு கற்றுக்கிறதுக்காக அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு வந்தார். அப்படி பார்த்து தொடர்ந்து நடிப்புமே கற்றுக்கிட்டு வந்தாருங்க. எப்போ நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், நம்ம நல்ல படமாக பார்த்து நடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன படம் அப்படின்னா எல்லிஸ் ஆர் டங்கன் அவரோட இயக்கத்தில் சதி லீலாவது அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரு. அந்த படத்தில் ஹீரோவாகவும் நடிக்கிறார். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்ன அப்படின்னா அந்த படத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு சின்ன ரோலில் அறிமுகமாகிறாரு. தொடர்ந்து மாயா மச்சிந்திரா, துளசிதாஸ் அப்படிங்கிற படங்களில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்குதுங்க. என்னன்னா டார்சான் பட பாணியில் உருவான வனமோகினி அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தில் இவர் சிறப்பான நடிப்பை கொண்டு வந்திருப்பார். அந்த படமும் பெரிய ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு படத்தாலேயே உச்ச நடிகர் அப்படிங்கிற இடத்துக்கும் உடனடியாகவே போனார் நம்ம எம்.கே. ராதா அவர்கள். அந்த சமயத்தில் தான் ஜெமினி ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணார் எஸ்.எஸ். வாசன் அவர்கள். ஜெமினி ஸ்டுடியோவோட நிரந்தர நடிகராக எம்.கே. ராதா அவர்களை ஒப்பந்தம் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு 100 ரூபா தான் மாத சம்பளமாக இருந்தது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோவில் மாதம் 2000 ரூபா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்ச நடிகராக இருந்தார் எம்.கே. ராதா அவர்கள். ஜெமினியோட தாசி அபரஞ்சி, கண்ணம்மாயின் காதலி அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெமினியோட தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவான சந்திரலேகா அப்படிங்கிற படத்துலையும் இவருக்கு கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அந்த வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த படத்தில் யார் இவருக்கு பேராக நடிச்சிருந்தாங்க அப்படின்னா டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். அவங்க தான் இவருக்கு பேராக நடிச்சிருந்தாங்க. படமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் அப்படிங்கிறவரோட இவர் பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போட்டிருப்பார். அந்த கத்தி சண்டை காட்சியுமே பெருசாக பேசப்பட்டது. அதாவது நடிகராக இருந்த இவரை பார்த்தீங்கன்னா உச்ச நடிகர், நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு கொண்டு போன படம் இந்த சந்திரலேகா படம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கத்தி சண்டை காட்சி வேணும், பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு எண்ணம் உருவாக்குனது இந்த படத்தை பார்த்து தான் அப்படின்னு எம்ஜிஆரே பின்னால் சொன்னார். தொடர்ந்து சந்திரலேகா படத்தை ஹிந்தியில் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்துலையுமே இவர் தான் ஹீரோன்னு நடித்தாருங்க. ஆக்சுவலாக சந்திரலேகா படத்தை ஆரம்பத்தில் டைரக்ட் பண்ண இருந்தது ஆச்சர்யா அப்படிங்கிறவர் தான். அவரோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்தில் இவர் ஹீரோவாக நடித்தார். அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஆக்ஷன் படம். என்னதான் தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உத்தமபுத்திரன் அப்படிங்கிற டபுள் ஆக்ஷன் படம் வந்திருந்தாலுமே இந்த அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பத்திரிகையிலுமே சொல்லியிருந்தாங்க இந்த படம் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த படத்தை காட்டிலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான படமாகவே இருக்குது, மக்களுக்கு புரிகிற படமாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு படத்தை பற்றி பத்திரிகையில் அதிக பாசிட்டிவாக விமர்சனம் வந்தது இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு தான். இதை பற்றி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே பின்னாடி காலத்தில் சொல்லியிருந்தார். தொடர்ந்து ஜெமினி நிறுவனத்தில் சம்சாரம், ஔவையார் அப்படிங்கிற படங்களில் நடித்தாருங்க. ஜெமினி நிறுவனத்தோட இவருக்கு இருந்த அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சது. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இவர் படம் பண்ண ஆரம்பித்தார். இவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காதல் படங்களாக தான் வந்துட்டு இருந்தது. ஏன் நம்ம தொடர்ந்து காதல் படங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை கொண்ட படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி படங்கள் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பித்தார். அந்த படங்களும் பெரிய ஹிட் ஆச்சு. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் யாரெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா இவங்களாம் தான் நடிகர்களாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சமயத்தில் பாட தெரிஞ்சாதான் நடிகராகவே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, நடிக்க தெரிஞ்சால் போதும் நடிகராக ஆகலாம், நீங்களும் பெரிய உச்ச நடிகராக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாகவே இருந்தார் அந்த சமயத்தில். எம்.கே. ராதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஞானாம்பாள், ரத்தினம்னு 2 மனைவி இருக்காங்க. இதில் ஞானாம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதி லீலாவது அப்படிங்கிற படத்தில் இவர் நடித்தார் இல்லையா, அதாவது இவருடைய முதல் படம். அந்த முதல் படத்தில் இவருக்கு பேராக நடித்தவங்க தான் இந்த ஞானாம்பாள். அவரையே பார்த்தீங்கன்னா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க.
இவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலைமாமணி விருதுமே கொடுத்தாங்க. அண்ட் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இவருக்கு பத்மஸ்ரீ விருதுமே கொடுத்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அதிக படங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க. 50க்கும் கீழே தான் படங்கள் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட ஒரு நல்ல நட்பு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த நட்பை தாண்டி ஒரு குரு சிஷ்யன் உறவு அப்படின்னே சொல்லாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இவருடைய அதாவது எம்.கே. ராதாவுடைய அப்பாவான கந்தசாமி முதலியார் ஒரு நாடக கம்பெனி வச்சிருந்தார் இல்லையா, அந்த நாடக கம்பெனியில் நடிகராக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா எம்.கே. ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு அண்ணன் தம்பி பாண்ட் அப்படிங்கிற விஷயம் உருவானதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு ஒரு டவுட் கேட்பார். அண்ணா நான் இதை பண்ண போகிறேன், இது ஓகேவா, இந்த படத்தில் நான் வந்து நடிக்க போகிறேன், இது ஓகேவா, இந்த கேரக்டர் நான் பண்ண போகிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு எம்.கே. ராதா கிட்ட நிறைய டவுட் கேட்பாராம் நம்ம எம்ஜிஆர் அவர்கள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரு சிஷ்யன் உறவு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி எம்ஜிஆர் இவ்வளோ பெருசாக உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவருமே எம்.கே. ராதா அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா சதி லீலாவதி அப்படிங்கிற படத்தில் தான் எம்ஜிஆர் சின்ன ரோலில் அறிமுகமாயிருப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டருக்கு எம்ஜிஆருக்கு சிபாரிசு செஞ்சதுமே எம்.கே. ராதா அவர்கள் தான். எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருந்ததுங்க. என்ன அப்படின்னா அவருடைய அம்மாவான சத்யபாமா அவர்கள்கிட்ட என்ன செய்தாலுமே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பழக்கமே இருந்தது. அவர் அரசியல் ரீதியாக எதை பண்ணாலும் சரி, சினிமா ரீதியாக எதாவது படம் கமிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவருடைய அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலில் விழுந்தது அப்படின்னா 2 பேர்கிட்ட தான். அதில் ஒருத்தர் தான் இந்த எம்.கே. ராதா அவர்கள். அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, பல கோடி மக்கள் முன்னாடி எம்.கே. ராதாவோட காலில் விழுந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அது எந்த சமயத்தில் அப்படின்னா ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்கு எம்ஜிஆர் சாருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் சென்னையில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டு விழா கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பாராட்டு விழாவில் வாழ்த்து வந்த எம்.கே. ராதாவோட காலில் தான் எம்ஜிஆர் அவர்கள் பல கோடி மக்கள் முன்னாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். 1952 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான உணவு பஞ்சம் இருந்த சமயங்க. அந்த சமயத்தில் தான் ஜெமினியோட சம்சாரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இருக்குது, மக்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வருவாங்களா, நம்ம படம் சரியாக போகுமா போகாதான்னு அந்த ப்ரொடியூசருக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுட் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ண அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தில் யார் ஹீரோவாக நடித்தா நம்ம எம்.கே. ராதா தான் நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி அப்படிங்கிறவங்க நடித்தாங்க. புஷ்பவல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தாங்க. அந்த கேரக்டர் அதாவது மஞ்சு அப்படிங்கிற கேரக்டர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய சோக கதையை சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுனாங்க. அப்படி எழுதின லெட்டரை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குமே அனுப்புனாங்க. அன்புள்ள சகோதரி அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த லெட்டரை படித்ததுமே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அந்த வறுமையான காலத்திலுமே இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்க. அதாவது சம்சாரம் அப்படிங்கிற படத்தை பார்க்கறதுக்கு பெண்கள் கூட்டமே பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு அதிகமாக வந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த படமும் ஹிட் ஆச்சு. வித்தியாசமான ப்ரொமோஷன் பண்ணி ஹிட்டான படங்களில் இதுவுமே, அதாவது இந்த சம்சாரம் படமுமே ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஹிட்டான படத்தில் ஹீரோவாக நடித்த எம்.கே. ராதா அப்படிங்கிறவரும் சாதாரணமான நடிப்பை கொடுக்குறாங்க. அவரோட நடிப்புமே பெருசாக பேசப்பட்டது அந்த ஒரு படத்தில். இவரோட கெரியரில் இன்னும் 2 முக்கியமான படங்கள் இருக்குங்க. என்ன படம்னா பதிபக்தி, சதி லீலாவதி அப்படிங்கிற படம் தான். சதி லீலாவதியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பதிபக்தி அப்படிங்கிற படத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாடகமாக இருந்த காலத்தில் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதாவது யாருன்னா எம்.கே. ராதா அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பலமுறை இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்படி இந்த நாடகம் படமாக கன்வெர்ட் ஆகும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. பதிபக்தி அப்படிங்கிற படத்தில் வந்து வேற யாரோ தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரோலை தான் பண்ணியிருப்பார். ஆனால் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சதி லீலாவதி வந்து நாடகமாக இருந்த சமயத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. சின்ன ரோல் கூட அந்த நாடகத்தில் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த நாடகமே படமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சதி லீலாவதி படத்தில் இவர் தான் லீடாகவும் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தான் இவர் வந்து அறிமுகமாக இருப்பார். எவ்வளோ பெரிய நடிகராக நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எம்.கே. ராதாவுக்கும் கமல் அவர்களுக்குமே ஒரு அழகான தொடர்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா இவருடைய படங்களான சதி லீலாவதி, அபூர்வ சகோதரர்கள், பாசவலை அப்படிங்கிற படத்துடைய டைட்டிலை அவருடைய படங்களுக்குமே வச்சு அழகு பார்த்தாரு கமல் அவர்கள். அவருடைய படங்களையுமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாயா மச்சந்திரான்னு இவர் ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படத்தை வந்து பாடல் வரிகளில் யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம கமல் அவர்கள். இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா மாயா மச்சந்திரா அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். சினிமாவில் இவ்வளோ சிறப்பாக செயல்பட்ட எம்.கே. ராதா அவர்கள் 1985 ஆகஸ்ட் 25 ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறாருங்க. அன்னைக்கு தேதிக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருமே பார்த்தீங்கன்னா இவரோட மறைவு செய்தி கேட்டதுமே மலர் வளையம் வச்சு இவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாருங்க. மீண்டும் இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தோட வரலாறோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.